வணக்கங்கண்ணு. என்ற பேர் மயில்சாமி. எங்க ஊர் குப்பி வேலையா. அம்மணி என்ற மவ எங்க ஊருக்குள்ளேயே பள்ளிக்கூடத்துல மார்க் எங்க அம்மனிதே. மேல் படிக்க பட்டணம் போகுது. அதான் செருப்புன்னு வாங்கி கொடுக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். இது ஆட உன்ற நேரத்துக்கு ஏத்த மாதிரி இல்ல வைக்கி. இது உனக்கு செருப்படிக்கு தெரியுதா? அது மண்ட வை. என்ற தங்கத்துக்கு நல்ல தங்க நிறத்துல 5 வருஷம் செருப்பு காட்டுறியா? இதோ எடுத்துட்டு வந்துடுறேன். படிக்கணும் போட்டு சோறு திங்காது இருக்கப்படாது. ஐயா வேலையை இத பாருங்க. கொட்டாசாமி நான் காட்டுற கோட்டா. வெள்ளி எடுப்பாவே இல்ல. என்ற தங்கத்துக்கு தங்கத்தை எடுப்பா இருக்குது. அவராசி அம்மனிய 2 தங்கம். அப்பா உங்களுக்கு இந்த செருப்பு நல்லா இருக்கும் பா. பைத்தியர் எனக்கு அது கட்டு வந்தே. வாங்கிக்கலாம்ப்பா. இதையும் நீங்க சேர்த்துக்கங்க. அட அந்த புள்ள சொன்னா நீ சும்மா இருப்பா பாரு. சரி பிள்ளை எம்டாச்சு தங்கா. 2750 ஐயா. 2750. எத்தனை சாமி சொன்னேன்? 2750. 2750. அம்மனி இந்த செருப்பு எனக்கு வேண்டாங்கன்னு. அப்பா ஏன்பா? அடே நீ பட்டணத்துல படிக்க போனா நம்ம பழனிமலை முருகன் கோயிலுக்கு 108 நாள் விரதம் இருந்து நடந்தே வந்து வள்ளி கும்மி வடிக்கணும்னு வேண்டிக்கிறேன். இதை வாங்கிட்டு போய் வீட்டுக்குள்ளே வைக்க முடியும். வாசல்ல போட்டா வைக்கப்பட்டு வெடிச்சு போவே. மக்க அதை வாங்கிக்கலாம் போ. எங்க போகுது? போசாமி போய் வச்சுட்டு பாப்போம். தங்கம் போகுமாமா, என் ராஜாத்தி போகுமாமா. இந்த செருப்பு எடுத்து கழிச்சிட்டா இந்த செருப்புக்கு சரியா இருக்குமான்னு பாருங்கன்னு. இல்லைங்கப்பா, நானும் அப்பா இல்லாம வளர்ந்த பொண்ணுதான்ப்பா. இன்னைக்கு தான் அப்பா இல்லைங்கிற வருத்தமே எனக்கு தெரியுது. நம்ம பாப்பாவை என்னோட தங்கச்சியா நினைச்சுக்கிறேன். நான் இன்னைக்கு தான் முதல் மாசம் சம்பளம் வாங்கியிருக்கேன். என் தங்கச்சிக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன்ப்பா. சாமி நீ என்னை அப்பான்னு சொல்லிட்ட. உலகத்துல இதை விட பெரிய பரிசு நான் கிடைக்குமா? அப்ப கொடுக்கறனல்ல. இந்த பணத்தை வாங்கிக்காயா. மயில்சாமி மகன் தான் நீங்க? நான் தான் மயில்சாமி. உங்க பொண்ணு உசுருக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. உசுருக்கு பாதுகாப்பு வேணும்னா ஏன் தங்கோ? என் உசுரே நீ தானடி தங்கோ. என்ன பொழுதாட்டம் சரியா படிக்கலன்னு 4 வாரத்தை திட்டி போட்டேன். அதுக்கு வேண்டியா போலீஸ் ஸ்டேஷன் வந்து குச்சிக்கிறேன். நீ எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாவா? ஹலோ, நேத்து வரல தான் உங்க பொண்ணு, இன்னைக்கு என் பொண்டாட்டி. பா அவர் மேல கைய வச்ச. தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணக்கூடாது. அவங்க 2 பேரும் மேஜர் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க. இந்த மேரேஜ் சர்டிபிகேட் பாத்துக்கோ. மேரேஜ் சர்டிபிகேட்டா? கண்ணாலமாய் போச்சா கண்ணு உனக்கு? உனக்கு கல்யாணமாய் போச்சு இந்த காயத்துல எழுதி இருக்குதா? கொம்மா மாசமா இருந்த போது குழந்தை பிறக்கிறது கிரிட்டிக்கல்னு நாங்க கையெழுத்து போட்டாத்த பிள்ளைய ஆபரேஷன் பண்றோம்னாங்க. அப்பெல்லாம் தேவைப்பட்டது கொப்பம் கையெழுத்து. உன்னை பள்ளிக்கூடத்துல சேர்த்தும் போது கொப்பம் கையெழுத்து தேவைப்பட்டது. ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போறதுக்கு கொப்பம் தேவைப்பட்டேன். இன்னைக்கு உடைய காலேஜ்ல கொண்டு போய் சேர்த்துருக்கும் கொப்பம் கையெழுத்து தேவைப்பட்டது. ஆதார் கார்டு வாங்கறதுக்கும் கொப்பம் கையெழுத்து தேவைப்பட்டது. ஆனா இந்த கல்யாணம் மூய்க்கிறதுக்கு இந்த பாதி கையெழுத்து தேவையில்லைன்னு சொல்லித்தாட. கண்ட தேசபோகம் தெல்லவாரி ஆதாரமே இல்லாத நாய்களை கூட்டிட்டு வந்து கையெழுத்து போட்டு கல்யாணம் பண்ணினியா? இதுக்கு தகுந்த பாவி உன்னை பெத்தனா? நம்ம 17 தலைமுறையில நம்ம புள்ளதான் காலேஜ் போய் படிக்கிறா. அவ கலெக்டர் ஆகுவான்னு நினைச்சனே. இப்படி கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நின்னு தொலையறியடி. அட அம்மனி அவன் மூஞ்சி பாருடி. வங்கோட கைக்கு வார்னிஸ் அடிச்ச மாதிரி ஒரு முகரை. அவன் மண்டை புடிச்சுதா மசுறு புடிச்சுதா எதை புடிச்சிடி இவன் கூட வந்த? அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பிரியம்னு சொல்லிருந்தீங்க. ராஜா மாதிரி 1000 மாப்பிள்ளைகளை கொண்டாந்து நிறுத்திருப்பனே. கல்யாணம் மூஞ்சி 7 வருஷம் குழந்தையில கொம்மாளுக்கு. ஊருலகம் பூரா மலடின்னு பேசுறாங்கன்னு சொல்லி அந்த ஆத்தா கோயில போய் மடியேந்தி கையேந்தி மடிப்பிச்சை எடுத்து மாவிளக்கு போட்டு அங்க பிரதர்சனம் பண்ணி அம்மனி வந்து பிறந்த. என் குலதெய்வமே எனக்கு வந்து பிறந்திருக்குன்னு சொல்லி தரடி உனக்கு செல்வநாயகின்னு பேரு வச்ச. அட பாவி, என்னை பெத்த தாய் தப்ப காலில் கூட நான் விழுந்ததில்லை. உன்னை என்ற தாயா நினைச்சு ஆள் விழுந்து கேட்கிற மகராஜ், நீ வீட்டுக்கு வந்துடி போலாம். இந்த உலகத்துல எந்த தகப்பனுக்கும் இப்படி பாவம் வரக்கூடாது. ஆத்தா அம்மனி நீ வீட்டுக்கு வந்துடுடி. என்னை அழுக வச்சுட்டு போவாதடி.
என்ற உசுரே போயிருடி தங்கோ. நீ இல்லைன்னா என்ற பொழச்சு பொழப்பு என்னடியாவு அத்தா பவராஜி. தப்பு பண்ணிட்டேனுங்க. காதல் பெருசா தெரிஞ்ச எனக்கு எங்க அப்பா பெருசா தெரியல. அவன் என்ன காதலிச்சதே என் உடம்புக்கும் காசுக்கும் தான் என்னை துரத்தி விட்டப்பதாங்க தெரிஞ்சது. என் மேல உசிரே வச்சிருந்த என் அப்பாவை நானே கொன்னுட்டேன். இப்படி ஒவ்வொரு பொண்ணும் தப்பு பண்ணி தான் திருந்துவீங்கன்னா ஊருக்கு எத்தனை அம்மா அப்பா தாமா சாகுறது.